தரிசனமாலய தரிசனம். ஆலய தரிசனம். அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம், பாண்டேஸ்வரம். இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் பாண்டேஸ்வரத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். ஆவடி அடுத்த பாண்டேஸ்வரம் கிராமத்தில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. நீ வாழும் மலையேறி வர வேண்டுமே, நிலையாக திருப்பாதம் தொழ வேண்டுமே, கோவிந்தன் பெயர் பாட சுகம் தோன்றுமே, திருக்கோயில் திருக்காட்சி இதம் கூட்டுமே. இது திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயிலில் ஒன்றாகும். இது பழமையான திருத்தலமாகும். மூலவர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். பெருமாள் நின்ற கோலத்தில் மிக கம்பீரமான தோற்றத்தில் காட்சி தருகிறார். இங்குள்ள பெருமாளை தரிசிப்பதன் மூலம் திருமண தடை நீங்குதல், குழந்தை பாக்கியம் மற்றும் தொழில் வளர்ச்சி போன்ற பலன்களை பெறலாம் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. பிரசன்ன வெங்கடேஸ்வரரின் கருணை மற்றும் மகிமை அளப்பரியது. பிரசன்னம் என்றால் பக்தர்களின் வேண்டுதல்களுக்கு உடனடியாக காட்சியளித்து அருள்வது என்று பொருள். இவருடைய திவ்ய நாமத்தை உச்சரிப்பதும் வழிபடுவதும் சகல சௌபாகியங்களையும் மன அமைதியையும் தரும். மூலவர் பிரசன்ன வெங்கடேசர் செங்கோலுடன் ராஜகோலத்தில் காட்சி தருகிறார். இவர் தனது பக்தர்களின் குறைகளை தீர்த்து கேட்ட வரங்களை உடனடியாக அருளும் பிரச்சனைகளை தீர்க்கும் பெருமாளாக விளங்குகிறார். இவரை மனமுருகி வேண்டிக் கொண்டால் தீராத நோய்கள், உடல் மற்றும் மன வேதனைகள் அகலும் என்பது ஐதீகம். திருவோண நட்சத்திரத்திற்குரியவராகவும் வேண்டியதை வேண்டியபடி அருள்பவராகவும் இந்த பெருமாள் விளங்குகிறார். விழாக்கள் வைகுண்ட ஏகாதசி மற்றும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. சித்ரா பௌர்ணமி போன்ற சிறப்பு நாட்களில் பெருமாளுக்கு கருட சேவை உற்சவம் விமர்சையாக நடைபெறுகிறது. இக்கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கருட சேவை உற்சவம் விமர்சையாக நடைபெறும். இந்த உற்சவத்தில் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் காட்சியளிப்பார். மகாவிஷ்ணு பல்வேறு விதமான வாகனங்களில் அருள் பாலித்தாலும் கருட வாகனத்தில் எழுந்தருளி சேவை சாதிப்பது மிகவும் சிறப்பானதாகும். சந்தன துகளாகவா, குலம் காக்கும் குங்கும நிறமாகவா, நீ சூருண்ணும் பால் கிண்ணி வடிவாகவா, குலம் காக்கும் குங்கும நிறமாகவா, நீ சூருண்ணும் பால் கிண்ணி வடிவாகவா, நீ வாழும் மலையேறி வர வேண்டுமே, நிலையாக திருப்பாதம் தொழ வேண்டுமே, கோவிந்தன் பெயர் பாட சுகம் தோன்றுமே, திருக்கோயில் திருக்காட்சி இதம் கூட்டுமே. கருடாழ்வார் வைணவத்தில் பெருமாளின் முதன்மையான வாகனமாகவும் கொடியாகவும் விளங்குபவர் கருடாழ்வார். இவர் பெரிய திருவடி என்றும் அழைக்கப்படுகிறார். காசியப்ப முனிவருக்கும் விந்தைக்கும் பிறந்தவரான இவர் வேதங்களின் வடிவமாக கருதப்படுகிறார். விஷ்ணுவின் அனைத்து திவ்ய தேசங்களிலும் இவருக்கு தனி சந்நிதி உண்டு. பெருமாள் கருட வாகனத்தில் வீதி உலா வரும் கருட சேவை மிகவும் பிரசித்தி பெற்றது. எம்பெருமானை எப்போதும் தன் முதுகில் சுமந்து செல்லும் நித்திய சூரிகளில் முதன்மையானவர் இவர். இவர் பறக்கும் போது சிறகுகளிலிருந்து எழும் ஓசை சாமவேதத்தின் மந்திரங்களாக ஒலிப்பதாக ஐதீகம். கருடன் மங்கள வடிவினன். கருட தரிசனம் பாப விமோச்சனம், நோய் அகலும், குடும்ப நலம், கல்வி மேன்மை அடைதல், கடன் நீங்கி வளம் பெறும், எம்பெருமானின் அனுக்கிரகத்தை பெறுவார்கள் என்பது ஐதீகம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்வர்.
கோயில் கும்பாபிஷேகம் மற்றும் முக்கிய சுப காரியங்களின் போது வாகனத்தில் கருடன் வட்டமிடுவது மங்களகரமான அறிகுறியாக கருதப்படுகிறது. கருடாழ்வாரை வணங்குவது பாம்புகளால் ஏற்படும் பயம், திருஷ்டி மற்றும் நீண்டகால நோய்களை நீக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். கருட பகவானின் வரலாற்றை கருட புராணம் முழுமையாக விளக்குகிறது. சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வார் திருமாலின் கையில் உள்ள சக்கராயுதத்தின், அதாவது சுதர்சனத்தின் உருவமாக வணங்கப்படும் முக்கிய தெய்வமாவார். இவர் பக்தர்களின் சங்கடங்களை, கஷ்டங்களை நொடிப்பொழுதில் போக்கும் வல்லமை படைத்தவர். 16 கைகளுடன் திகழும் சக்கரத்தாழ்வாரை நரசிம்ம மூர்த்தியுடன் சேர்த்து வழிபடுவது சிறப்பு. சக்கரத்தாழ்வார்தான் மகாவிஷ்ணுவின் ராமாவதாரத்தில் பரதனாக அவதரித்தவர். பெருமாளுக்கு இணையாக பக்தர்களால் போற்றி வணங்கக்கூடியவர் சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வார் பிரத்யட்ச தெய்வம் என்பதால் தீவிரமாக உபாசிப்பவர்களுக்கு விரும்பியதை அளித்து காப்பாற்றுவார். பெருமாள் கோவில்களில் தனி சன்னதியில் காட்சி தரும் சக்கரத்தாழ்வாருக்கு கும்பகோணத்தில் மட்டுமே தனியாக கோவில் உள்ளது. சக்கரத்தாழ்வார் எப்போதும் தனித்திருப்பது கிடையாது. அவருக்கு பின்னால் யோக நரசிம்மர் காட்சியளிப்பார். திருமாலின் வேறு எந்த அவதாரமும் இதுபோல் சேர்ந்திருப்பது கிடையாது. சக்கரத்தாழ்வார் மகாவிஷ்ணுவின் ஆயுதங்களில் ஒன்று. ஆனால் நரசிம்மரோ தனது பக்தனான பிரகலாதனை காப்பதற்காக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் ஒன்று. இவர்கள் இருவரும் இணைந்திருப்பதற்கு முக்கியமான காரணம் ஒன்று. பக்தர்கள் தங்கள் கஷ்டங்களை சக்கரத்தாழ்வாரிடம் சொல்லிவிட்டால் போதும், அவர் வேகமாக சுழன்று பக்தர்களை காக்க ஓடோடி வருவார். அப்போது அவருக்கு பின்னால் யோக நிலையில் அமர்ந்திருக்கும் நரசிம்மரும் வந்து நம்முடைய குறைகளை உடனடியாக தீர்த்து வைப்பார் என்பது ஐதீகம். பக்தர்கள் தங்கள் குறைகளைச் சொல்லி முறையிட்ட நிமிடத்திலேயே அதை போக்குவதற்காக விரைந்து வரக்கூடியவர்கள் என்பதால்தான் சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் எப்போதும் இணைந்தே இருக்கிறார்கள். ஆண்டாள். ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார். பூமி தேவியின் அவதாரம். சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்று போற்றப்படும் இவர் மார்கழி மாதத்தின் சிறப்பை போற்றும் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி ஆகிய 2 மிகச்சிறந்த தமிழ் இலக்கியங்களை படைத்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் நந்தவனத்தில் துளசி செடியின் அடியில் கண்டெடுக்கப்பட்ட இவர் கோதை என்று பெயரிடப்பட்டு பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்டார். இறைவனுக்காக தொடுத்த மாலையை தானே முதலில் சூடி அழகு பார்த்து பின்னர் இறைவனுக்கு அணிவித்த தெய்வீக காதல் கொண்டவர். மார்கழி மாதத்தின் விடியலில் பாவை நோன்பிருந்து 30 பாசுரங்களை பாடி சகல ஜீவன்களுக்கும் மோட்சத்தை அடைய வழிவகை செய்தவர். மானுட ஆடவனை மணக்க மறுத்து அரங்கநாதனையே தன் கணவனாக நினைத்து ஸ்ரீரங்கம் கோயிலில் ஜோதியாய் அவனுடன் ஐக்கியமானார். ஆண்டாளை மனதார வழிபடுவதால் கன்னிப் பெண்களுக்கு தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும். தம்பதியரிடையே ஒற்றுமை ஓங்கும். ஆழ்வார் திருமகளார் என்றும் கோதை நாச்சியார் என்றும் வழங்கப்படும் ஸ்ரீ ஆண்டாளை போற்றியுள்ளார் ஸ்ரீமத் மணவாள மாமுனிகள். இவரும் இந்த கோயிலில் தனி சன்னதியில் அமைந்திருக்கிறார். இவர் தான் அருளிச் செய்த உபதேச ரத்தினமாலை என்னும் பிரபந்தத்தில் கோதையின் புகழை 3 அற்புதமான பாசுரங்களால் விவரித்துள்ளார். அவற்றை படித்தாலே ஆண்டாளின் சிறப்பை நாம் நன்கு உணர்ந்து கொள்ளலாம். ஸ்ரீ சீதாராமர். ஸ்ரீ சீதாராமர் தியாகம், தர்மம் மற்றும் தூய பக்தியின் சாராம்சம். ஒரு சிறந்த மனிதன், கணவன், அரசன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ராமர் இலக்கணம். கற்பு நெறி, பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மைக்கு சீதாதேவி உதாரணம். இவர்களின் திருக்கல்யாணத்தை தரிசிப்பது திருமண வரத்தை அருளும் என்பது நம்பிக்கை. சகல செல்வங்களையும் துறந்து தன் கணவருடன் காட்டுக்குச் சென்று இன்ப துன்பங்களை சரிசமமாக ஏற்றுக்கொண்ட மாபெரும் தியாகி சீதாதேவி. ராமா என்ற 2 எழுத்து மந்திரம் அனைத்து தெய்வங்களின் ஆற்றலையும் தன்னுள் அடக்கியது. இதை தொடர்ந்து உச்சரிப்பவர்களுக்கு மன அமைதியும் துன்பங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும். பத்மாவதி தாயார். பத்மாவதி தாயார் அலர்மேல் மங்கை.
திருமலை திருப்பதி ஏழுமலையானின் அதாவது வெங்கடேஸ்வரரின் துணைவியும் லட்சுமி தேவியின் அவதாரமும் ஆவார். இவர் சோழ மன்னன் ஆகாசராஜனின் மகளாக தாமரையில் அவதரித்தவர். முற்பிறவியில் வேதவதி என்ற பெண் ராமபிரானை அடைய வேண்டி தவம் புரிந்தார். ஏகபத்தினி விரதனான ராமன் கலியுகத்தில் அவரை மணப்பதாக வாக்களித்தார். அதன்படியே பத்மாவதியாக அவதரித்து திருவேங்கடவனை கலியுகத்தில் மணந்தார். தாயாரை வணங்குபவர்களுக்கு சகல செல்வங்களும் கிட்டும். மனத்திலும் சுபமாய் நீ இருப்பாய். திருநாளும் திதியோகம் மனத்திலும் சுபமாய் நீ இருப்பாய். துதிப்போரும் எதிர்ப்போரும் அனைத்தையும் சமமாய் நீ மதிப்பாய். துதிப்போரும் எதிர்ப்போரும் அனைத்தையும் சமமாய் நீ மதிப்பாய். நயனம் மலரும் பூவிதழ் மேல் சயனம் முழுதும் பார்க்கடல் மேல். விஸ்வக்சேனர். விஸ்வக்சேனர் மகாவிஷ்ணுவின் படைகளுக்கு தலைவரான சேனாதிபதி. வைகுண்டத்தில் திருமாலுக்கு இடைவிடாது தொண்டு செய்யும் நித்திய சூரிகளில் ஒருவரான இவர் எந்த ஒரு வைணவ சடங்குகள், கோயில்களில் உற்சவங்கள், நல்ல காரியங்களை தொடங்கும் முன் தடைகள் நீங்க வணங்கப்படும் முதன்மை தெய்வம். விஸ்வக் என்றால் எல்லா திசைகளிலும், சேனர் என்றால் சேனையை உடையவர். திருமாலின் சேனையை அனைத்து திசைகளிலும் வழிநடத்துபவர் இவர். வைகுண்டத்தின் வாயிற்காவலர் மற்றும் படைத்தலைவர் இவர். இந்த திருக்கோயிலில் தனி சன்னதியில் அமைந்திருப்பது சிறப்பு. நம்மாழ்வார். ஆழ்வார்களில் சிறப்பிடம் வகிப்பவர் நம்மாழ்வார். திருநகரியில் பிறந்தவர். திருமாலின் அவதாரமாக கருதப்படுபவர். நம் எல்லாருக்கும் உரியவர் என்ற பொருளில் நம்மாழ்வார் என்று அழைக்கப்படுபவர். இவருக்கு சடகோபன், பராங்குசன், தமிழ்மாறன் ஆகிய பெயர்களும் உண்டு. நம்மாழ்வார் திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி, திருவாசிரியம், திருவிருத்தம் என்னும் 4 நூல்களை பாடியுள்ளார். நம்மாழ்வார் பாடியுள்ள இந்நான்கு நூல்களும் 4 வேதங்களை உள்ளடக்கியவை. இறைவன், உயிர் என்னும் 2 இயல்புகள், எம்பெருமானை அடையும் வழி, இடையில் தோன்றும் இன்னல், அதனை நீங்கி இறைவனை அடைதல் என்னும் நிலைகளில் இவரது நூல்களின் பாசுரங்கள் அமைகின்றன. திருமாலே கடவுளில் சிறந்தவர் என நம்மாழ்வார் குறிப்பிடுகிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழு தொழு என் மனனே என்கிறார். திருமழிசை ஆழ்வார் தொண்டை நாட்டிலுள்ள திருமழிசையில் பார்கவ முனிவருக்கும் கனகாங்கிக்கும் தை மாதம் மக நட்சத்திரத்தன்று பிறந்தார். ஆழ்வார்களில் சிலர் திருமாலின் ஆயுதங்களில் ஒன்றின் அம்சமாக பிறந்தவர் என்ற வைணவ கோட்பாட்டின்படி இவர் திருமாலின் சுதர்சன சக்கரத்தின் அம்சம். பாம்பனையில் துயில் கொண்டிருக்கும் நாதன் தமக்கு கண்ணாக இருந்து நெறிப்படுத்துபவன் என சொல்லும் திருமழிசை ஆழ்வார், ஊனின்மேய ஆவினி உறக்கமோடு உணர்ச்சி நீ, ஆனில்மேய 5 நீ, அவற்றுள் நின்ற தூய்மை நீ, வானினோடு மண்ணும் நீ, வளங்கடற் பயனும் நீ, யானும் நீ, அதன்று எம் பிரானும் நீ ராமனே என்கிறார். இவரைத் தொடர்ந்து இந்து தத்துவ பிரிவுகளில் ஒன்றான வேதாந்தத்தின் விளக்கங்களில் ஒன்றான விசிஷ்டாத்வைதத்தின் முன்னோடியாக விளங்கிய ராமானுஜர் சன்னதி இருக்கிறது. அவரைத் தொடர்ந்து ஆதிசேஷனின் அவதாரமாகவும் ராமானுஜரின் அவதாரமாகவும் கருதப்படும் மணவாள மாமுனிகள் சன்னதி அமைந்திருக்கிறது. பிரசன்ன வெங்கடேச பெருமாளும் நீங்கள் எந்த கோரிக்கையை வைத்து அவர் மீது பக்தியோடு ஸ்ரத்தையோடு சேவித்து வந்தால் அவர் தங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குவார். பத்மாவதி தாயாருக்கு திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பாக்கியம், அதாவது சந்தான பிராப்தின்னு சொல்கிறாளோ இல்லையோ,
அது இல்லாதவா 9 வாரம் விளக்கேற்றி மஞ்சள் மாலை செலுத்தி அனுஷ்டித்து தாயாரை வணங்கி வந்தால் தங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும். இந்த பெருமாள் பல்லவர் காலத்திலேருந்து ரொம்ப விசேஷமான பழமையான பெருமாள். இந்த பெருமாள் எவ்வளோக்கு எவ்வளோ பழமையானவரோ அது போலவே இந்த பாண்டேஸ்வரம் கிராமமும் ரொம்ப 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 பழமை வாய்ந்த கிராமம். நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கோவிலுடைய பழமையும், இந்த ஊருடைய பழமையும், இந்த ஊரோட அழகும், இந்த கோவிலுடைய அழகும். திருப்பதியில் எந்த அளவுக்கு பூஜைகள் எந்தெந்த முறைப்படி நடக்குமோ வைகானச தர்மசாஸ்திரம் படி திருப்பதியில் பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை போலவே நம்மளுடைய ஆலயமும் நம்மளுடைய திருக்கோவிலும் வைகானச தர்மசாஸ்திரம் படி பூஜைகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கோவிலில் அமைந்துள்ள எல்லா சிலைகளும் திருப்பதியை சேர்ந்து அங்கிருந்து வரவழைத்து இங்கே ஸ்தாபிதம் பண்ணோம். இந்த திருக்கோயிலில் உற்சவர் கூட அங்கிருந்து வந்தது தான். உற்சவர் அவ்வளோ சுலுவான இதில் இல்லை, பட் நல்ல வெயிட்டோடு இருப்பாங்க. நல்லா கண்டவங்க தூக்க முடியாது. தொல்லை இரும் பிறவிச் சூழுந்தளை நீக்கி அல்லறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகமெனும் திருவாசகம் தன்னொரு பாதி உமை தாங்கும் இடவாகவன் ஊடுயிராகி எனைத்த அருள் நாயகன் அம்பலத்தாடி உணர்வேற்றும் அருஞ்சீரவன் எம்புலம் நாளும் துதி பாடும் அருணாச்சலம் அடிமுடி காண முடியாத மருந்தீஸ்வரன் திரு அடியார்க்கு ஒளியாகும் திருவாசகம்.
லட்சுமி நாராயணர். அதனைத் தொடர்ந்து லட்சுமி நாராயணர் சன்னதி அமைந்திருக்கிறது. நாராயணன் அனைத்து நற்பண்புகளுக்கும் ஆதாரமாகவும் லட்சுமி தேவி அந்த குணங்களின் செயலுருவமாகவும் திகழ்கின்றனர். இவர்களை வழிபடுவது அறிவையும் செல்வத்தையும் ஒரு சேரத் தரும். இத்திருவுருவத்தை வழிபடுவதால் தம்பதியரிடையே ஒற்றுமை ஓங்கும், கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். வழிபாட்டு நேரம் தினமும் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். அமைவிடம் சென்னையின் முக்கியமான நகரங்களிலிருந்து கோயிலுக்கு செல்வதற்கு தொடர்வண்டி வசதியும் பேருந்து வசதியும் இருக்கிறது. ஆவடியிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் பாண்டேஸ்வரம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தை தரிசனம் செய்தோம். பிரசன்ன வெங்கடேஸ்வரர் அருள் அனைவருக்கும் நிரம்ப கிடைத்து உடல் ஆரோக்கியம், செல்வம், ஆயுள் நிலைக்க பெருமாள் நமக்கு துணை புரியட்டும். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.